இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே நாம் மிகவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நபரை குறித்து தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் எல்லாருக்கும் தெரிந்தது. குட்டி பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபர். இந்த சாண்டா கிளாஸ் என்று சொன்னவுடன் ஒரு ஞாபகம், ஒரு சீரிய நாட்டில் கிறிஸ்மஸ் தாத்தா அவரை யார் இந்த ஒட்டகத்தை கிறிஸ்மஸ் தாத்தா என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இங்கிலாந்து தேசத்திலே கிறிஸ்மஸ் தாத்தா அவர் வரும்போது அந்த குட்டி பிள்ளைகள் என்ன செய்கிறார்களாம், அவர்கள் பெட்ரூம்லே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சாக்ஸை தொங்க விடுகிறார்கள். அந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ் வந்து அந்த சாக்ஸ் நிறைய பொருட்களை வைத்து கொண்டு செல்வார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இன்னும் ஜப்பானிலே கிறிஸ்மஸ் தாத்தா என்றால் அவருக்கு கண்கள் முன்புறமும் பின்புறமும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நினைத்து அவர்கள் அந்த கிறிஸ்மஸ் டிசம்பர் நாட்கள் மட்டுமல்ல எல்லா நாட்களிலுமே இந்த கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு தருவார் என்று நம்புகிறார்களாம். இன்னும் ஹாலந்து தேசத்திலே குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்மஸ் தாத்தா ஏறி வருகின்ற அந்த கலைமான், டீர் சொல்கிறோம்ல, அந்த கலைமானுக்கு அவர்கள் வைக்கோல் மற்றும் அந்த கலைமானுக்கு உணவுக்காக கேரட் அதெல்லாம் வைத்து வரவேற்கிறார்களாம். கிறிஸ்மஸ் தாத்தாவோடு வருகின்ற அந்த கலைமானுக்கு அவர்கள் உணவு கொடுக்கிறத வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் டென்மார்க்கிலே குழந்தைகள் அவர்கள் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பாலுடன் ஒரு கிண்ணத்தில் பால், ஒரு தட்டில் அரிசி சாதமும் வைத்து அவர்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவை வரவேற்கிறார்களாம். இப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் கிறிஸ்மஸ் தாத்தா என்றாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை வைத்து கொண்டு திரிகிறார்கள். பாருங்கள், இப்போது நமக்கு தெரியும் கிறிஸ்மஸ் தாத்தானா வெள்ளை தாடி வைத்து நன்றாக அவர் சிவப்பு நிற வெல்வெட் ஆடை அணிந்து குள்ளா வைத்து அவருடைய அந்த சிவப்பு நிறத்தில் ஆடையிலே வெள்ளை நிறை பார்டர் வைத்து இப்படி அவருக்கு கிறிஸ்மஸ் தாத்தானா இப்படி தான் இருப்பார், அவர் நிறைய பரிசு கொண்டு வருவார் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா நம்மளுடைய கொண்டாட்டத்தில் எப்படி வருகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இப்படி கிறிஸ்மஸ் தாத்தா என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருகிறது என்றால் நிக்கோலஸ் என்ற ஒரு பாதிரியார். அவர் ஒரு ஜெர்மன் துருக்கி நாட்டில் இருக்கிற ஒரு பிஷப். அவர் பிஷப்பாக இருந்தவர். அவருடைய ஜென்ம நாள் என்று சொன்னால் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று தனக்கென்று ஒரு விருந்தை அவர் ஆயத்தம் செய்வது வழக்கமான காரியம். அந்த விருந்து நாட்களிலே குழந்தைகள் மாத்திரமல்ல, பயணிகள், மாலுமிகள், மீனவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள், இப்படி அநேகருக்கு நண்பர்களுக்கெல்லாம் அவர் பரிசு அளிப்பது வழக்கம். அவர் அளிக்கிற பரிசு எப்படிப்பட்ட பரிசு என்றால் அவர் ரகசியமாக கொடுப்பாராம், யாருக்கும் தெரியாது. இவர் இந்த பாதிரியார் செய்த காரியம், அவர் செய்த அந்த உதவி, அவருடைய பரிசை பெற்றுக்கொண்ட அநேகருடைய வார்த்தையின் அடிப்படையிலே தான் இந்த பாதிரியாரினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் தான் கிறிஸ்மஸ் தாத்தா. இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை நாம் அநேகர் பார்க்கிற விதம் என்னன்னா, அவர் பரிசு கொடுப்பார் என்பது ரகசியமாக. அப்போது இந்த பாதிரியார் அளித்த காரியம் என்னன்னா, இந்த நிக்கோலஸ் பாதிரியார் அவர் ஒரு புனிதர், அநேகரை உயிர்ப்பிச்சிருக்கிறாரு. இன்னும் 3 விபச்சாரத்திலே தள்ளப்பட்ட 3 சிறுவர்களை மீட்டிருக்காரு. இன்னும் அவருடைய அப்பாவி வீரர்களை காப்பாற்றிருக்கிறாரு. இப்படி அவருடைய கதைகளை எடுத்து
பார்த்தால் அநேகங்களை செய்திருக்கிறார். இவர் மரித்து 200 ஆண்டுகளுக்கு பின்பதாக தான் இவர் செய்த நன்மைகளை தொகுத்து இவரை போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கின இந்த கதை தான் கிறிஸ்மஸ் தாத்தா கதை. நம்மளும் கொண்டாடுகிறோம் கிறிஸ்மஸ் நாளிலே. கிறிஸ்மஸ் இல்லாமல் கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாத கிறிஸ்மஸ் உண்டா? அந்த கிறிஸ்மஸ் தாத்தா செய்கின்ற காரியம் உதவி. ஆமாம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் நாமளும் உதவி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? அநேகருக்கு தெரிந்து செய்கிறோம், சிலர் தெரியாமல் செய்கிறோம். அப்படி நாம் செய்தால் நாமும் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா தான். அதே போல தான் கிறிஸ்மஸ் நாளிலும் நாம் உதவி செய்ய வேண்டும். வசனம் சொல்கிறது 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையில் உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகாரன் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:11 ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளின பெலத்தின் படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. நாம் எப்படி உதவி செய்கிறோம்? நம்மளுடைய உதவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 1840 ஆண்டிலே இங்கிலாந்திலே முதலாக வாழ்த்து அட்டை கொடுக்கிற பழக்கம் உருவானது. 1847 ஆண்டில் தான் பிரான்ஸ் நாட்டில் முதலாக கிறிஸ்மஸ் கேரல் என்ற ஒரு காரியம் உருவானது. ஆமாம், இதெல்லாம் மறக்கப்பட்டு விட்டது. இப்போதெல்லாம் நம்ம எல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் இந்த கொண்டாட்டத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவை எப்படி நம்ம உபயோகிக்கிறோம் பாருங்கள். எல்லாம் கேரல் ரவுண்டுக்கு போகிறது, கிறிஸ்மஸ் தாத்தாவும் சேர்ந்து போவாங்க. மக்கள் தர்ற காணிக்கையை எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்டு அவங்க சபையின் உபயோகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் தாத்தா உருவான கதை அடியோடு மறைந்து விட்டது. பிற நாடுகளில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தாத்தா என்பவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாங்க, கொடுக்கிறவர்களாக இருக்கிறாரு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமா? நம்மளுடைய பலத்தின் கர்த்தர் தந்த ஈவை அதை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா போல, நிக்கோலஸ் பாஸ்டர் போல, பாதிரியார் போல தான் நாமளும் உதவி செய்கிற ஒரு மனப்பான்கை நாம் பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலும் கிறிஸ்மஸ் தாத்தாவை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறோம்? அந்த பாதிரியார் அவருடைய வழக்கத்தின்படியே மற்றவர்களுக்கு அவர் உதவி செய்தது போல நாங்களும் அந்த பாதிரியாரை நினைவு கூறும் வண்ணமாக இந்த நாளிலே அநேகர் ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். அநேகர் திக்கச்சவர்கள் விதவைகளை நினைக்கிற நாள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே நாங்கள் நினைக்கணும். கர்த்தர் தந்த ஈவை, அவர் தந்த ஒரு கிருபையை பிறருக்கு கொடுத்து உதவுகிற வண்ணமாக நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாட நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.